ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஓவர்லாக் மிஷின் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஓவர்லாக் நான் எவ்வளவுக்கு வாங்கினேன், இது நூல் எப்படி கோக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மெக்கானிக் எனக்கு நூல் கோக்க சொல்லி கொடுத்திருந்தாரு. நான் அதுதான் உங்களுக்கு அப்படியே நான் வந்து சொல்ல போறேன். ஏன்னா நான் நூல் கோக்கத்துக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிறேன். ஆனா ஈஸியா தான் இருக்கு கத்துக்கிட்டா. ஆனா அது எப்படி கோக்கணும்ன்றது தான் அவர் வந்து நம்மளுக்கு ஒரு என்ன சொல்றது டாஸ்கா இருக்கு. சரிங்களா? ஏன்னா இதுக்குள்ள உள்ள உள்ள போய் கண்ணு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுட்டு வச்சிங்களேன், கொஞ்சம் ஈஸியா கோத்துலாம். நம்மளாம் கொஞ்சம் கண்ணாடி போடுற மாதிரி ஆயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நூல் எப்படி கோக்கலாம். ரேட்டு பத்தும் பாத்தீங்கன்னா நான் 7000 வாங்கியிருந்தேன். சரிங்களா? மெக்கானிக் நம்பர் வேணும்னா சொல்லுங்க, நான் தரேன். அவர் வந்து உங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுப்பாரு வேணுன்றவங்க. சரிங்களா? நான் கேட்கவே இல்லை அப்படின்றீங்களா? இல்ல தேவைப்படுறவங்க இருப்பாங்க இல்லையா? நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதாவது ஓவர்லாக் பத்தி ஒரு சும்மா ஒரு 2 வேர்ட்ஸ் மாதிரி சொல்லி போட்டிருந்தேன். மோட்டிவேஷன் மாதிரி. அது நிறைய பேருக்கு அவங்க ஓவர்லாக் பத்தி ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நிறைய டெய்லிங் சம்பந்தப்பட்ட வீடியோ வந்துட்டே இருக்கும். வாங்க வீடியோ. அப்புறம் எல்லாருமே யூடியூப்ல செலக்ட் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய உங்களுக்கு டெய்லிங் சம்பந்தப்பட்ட வீடியோ கொடுத்துட்டே இருப்பேன். பிகினர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய வந்துட்டே இருக்கும். தேங்க்யூப்பா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. நம்ம ஓவர்லாக் நூல் எப்படி கோக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, இது வந்து 3 நூல் இருக்கு. இப்ப ஸ்டாண்ட் வந்து நான் ஸ்டூல் வாங்கியிருக்கேன், அதுலயே வந்து அடிச்சாச்சு பாருங்க. சரியா? நூல் ஸ்டாண்ட் வந்து இதுல அடிச்சாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் நூலு, இது வந்து செகண்ட் நூலு, இது வந்து தேர்ட் நூலு. சரிங்களா? தேர்ட் நூல்லாம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாம் அது வந்து நூல் உள்ள போயிட்டு நம்மளுக்கு வருது. சரிங்களா? இப்போ பாத்தீங்கன்னா பாருங்க, இப்போ ஃபர்ஸ்ட் நூலு நம்ம எப்படி கோக்கத்துன்னு பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் நூலு இதை பாருங்க, இங்க இருந்து வருதுங்களா? இங்க இருந்து வந்து பாருங்க, இப்போ இதுல கோத்துட்டு நேரா வந்து இதுல வருதுங்களா? இப்ப பாருங்க, இது வந்து நம்ம இப்படி கழட்டினோம்னா இப்படி வரும். சரிங்களா? இப்ப பாருங்க, டஸ்ட் நான் தச்சிட்டு, நான் புதுசு வாங்கினது உங்களுக்கு போடுற தச்சிட்டு அப்புறம் தான் பாருங்க இதுமே டஸ்ட்லாம் இருக்கும் பாருங்க. நூல் வந்து நம்ம இந்த டென்ஷன் பாக்ஸ்ல போட்டோமா, அப்புறம் இதுல வந்து பாருங்க, இதுல கோத்தோம்னா உங்களுக்கு தெரியுதுங்களா? இதுல ஒரு ஹோல்ஸ் இருக்குல்ல, இந்த ஹோல்ஸ்ல கோத்துட்டு நீங்க அதுக்கப்புறமா வந்து இதுக்குள்ள போட்டீங்கன்னா இப்படி இழுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க வந்து இது வந்து எப்பவுமே வந்து நம்ம இப்படிதான் பேக் சைட் கொடுக்கணும். ஓவர்லாக் மிஷின் மட்டும் அப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு இந்த நூல் வந்து இங்க வந்துடும். சரிங்களா? அப்புறம் செகண்ட் நூல் இது இருக்குல்ல, இந்த செகண்ட் நூல் வந்து மேல போட்டு கரெக்டா வந்து இதுல போட்டுட்டு இதுல கோத்துட்டு திருப்பியும் இதுல மாட்டிட்டு திருப்பி இது வந்து நேரா வந்து நீங்க வந்து இது பாருங்க, ஊசி வந்து இப்படி வந்து பேக்ல தள்ளணும்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும். இப்போ இது வந்து இந்த நூல் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியா தான் இருக்கும். சரிங்களா? இப்ப இந்த 3வது நூல் இருக்குல்ல, இந்த 3வது நூல் தான் கொஞ்சம் கஷ்டம். அதுவும் நம்ம கத்துக்கிட்டோம்னா நம்ம போட்டு எடுக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இப்ப இது இங்க போட்டோமா, இது இங்க போட்டுட்டு அப்படியே வந்தீங்கன்னா பாருங்க, இப்படி திறந்துக்கணும். சரிங்களா? பின்னாடி ஒரு நூல் கோக்குற ஹோல்ஸ் இருக்கு, அதுல கோத்துட்டு பாருங்க, இந்த டென்ஷன் இருக்குல்ல இதுக்குள்ள போட்டுட்டு இது ஒரு பாருங்க, இந்த பாக்ஸ் மாதிரி இருக்கா, இதுக்குள்ள நீங்க கோத்துட்டு இந்த நூல் வந்து இங்க வரணும். இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த பாருங்க, இதுக்குள்ள விட்டுட்டு இப்படி இழுத்தீங்கன்னா நூல் வந்து இந்த பக்கம் வந்துடும். அதுக்கப்புறமா பாருங்க, கொஞ்சம் இந்த நூல் மட்டும் தான் நம்மளுக்கு, நூல் எடுத்துட்டு காட்டுறேன் அப்பதான் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த பாருங்க, இதுக்குள்ள வந்து இந்த பாருங்க, இப்ப டஸ்ட் இருக்கு இல்லையா, நூல் எங்கிருந்து வருது பாருங்க. இதுக்குள்ள நம்ம கோத்துட்டு திருப்பியும் அப்புறமா தான் நீங்க இதுக்குள்ள இழுக்கணும். சரிங்களா? இதுதான் மெயின். இதை பாருங்க, நான் இப்படி தள்ளுறேன்னா இப்போ ஒரு கம்பி மாரி வரும். இப்படி நான் இப்படி வீல்ல இப்படி தள்ளும் போது பாருங்க, இப்படி தள்ளும் போது உங்களுக்கு ஒண்ணு
நம்மளுக்கு இந்த பெண்டா தெரியுதுங்க இல்லையா? இப்போ பாருங்க, இப்போ கரெக்டா வந்து இந்த பெண்டா தெரியுதுல, இதுல கோத்துட்டு இத பாருங்க. சின்டானா இந்த சின்டா இல்லாம உங்களுக்கு நூல் கோக்க முடியாது. இந்த பாருங்க, இதுதான் சின்டா. இப்ப நம்ம இதுக்குள்ள விட்டுட்டு இதுக்குள்ள விட்டுட்டு திருப்பி இதுல கோத்துட்டு திருப்பி இதை உள்ள கோக்கணும். சரிங்களா? போட்டுட்டு அப்புறமா நான் இதை அவுத்துட்டு கூட காமிட்டுவேன். ஆனா திருப்பி கோக்கிறது கஷ்டமா இருக்கும்ல, அதனாலதான் நான் உங்களுக்கு அப்படியே சொல்றேன். நான் இந்த வீடியோக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மெக்கானிக் எனக்கு போட்டதை உங்களுக்கு வீடியோ வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி விடுறேன். சரிங்களா? அதுவும் உங்களுக்கு நான் உங்களுக்கு வந்து எப்படி அவர் மெக்கானிக் எப்படி கோத்தாரு உங்களுக்கு நான் சொல்றேன். சரிங்களா? சரி, நான் அதுவே சொல்லி நான் காமிச்சிட்டு இருப்பேன். இருந்தாலும் நான் சொல்லி அப்படியே போடலாம்னு சொல்லி தான் நான் உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ இது நம்ம க்ளோஸ் பண்ணிடுறேன். இதை திறந்துட்டு இது வந்து இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். 2 கையெல்லாம் பண்ண முடியும். பாருங்க, இப்படி வந்துடும். சரிங்களா? மெயின் இப்போ ஓவர்லாக் மிஷின்ல வந்து நம்ம எப்பவுமே வந்து இப்படி தள்ளணும். சரிங்களா? பேக்ல தான் தள்ளணும். நம்ம தைக்கிறதுக்கு இப்படி தள்ளுவோம் இல்லையா? அதுமே தள்ளாம நம்ம வந்து இப்படி தள்ளணும். நான் வந்து கீழே வந்து இது அழுக்காகாம கூட சொல்லிட்டு நான் வந்து ஸ்டூல் தான், நம்ம எங்க வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிஷினு. சரிங்களா? நான் வந்து சும்மா வந்து கீழே அழுவாக கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு அட்டை வச்சிருக்கேன். சரிங்களா? இந்த ஓவர்லாக் மிஷின் பத்தி சொன்னது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க. இந்த இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? இதோட ரேட் வந்து சொன்னலையா 7000. உங்களுக்கு வண்டி சார்ஜ் தனியாகும். மெக்கானிக் நம்பர் வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து உங்களுக்கு போடுறேன். சரிங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். சரியா? ஓவர்லாக் மிஷின் நம்மளுக்கு கண்டிப்பா தேவை ஒருத்தவங்களுக்கும். இது வந்து ஆனா நூல் மட்டும் பார்த்து கவனமா கோருங்க. குட்டி பசங்கள்லாம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து இதுல கை வைக்க விடாதீங்க. ஏன்னா இங்க வந்து பிளைடு இருக்கு, நம்மளுக்கு வந்து அது கட் ஆயிரும். சரிங்களா? அது வந்து ஞாபகமா பாத்துக்கோங்க. சரியா? இப்போ வந்து நான் உங்களுக்கு பாருங்க, இது வந்து நான் பெடல் வந்து கீழே வச்சிருக்கேன். இதை பாருங்க, பெடல் வந்து கீழே வச்சிருக்கேன் இதுல. இப்போ நம்ம இதை அழுத்தினா உங்களுக்கு இதை பாருங்க, நம்மளுக்கு வந்து இப்படிதான் ரன் ஆகும். சரிங்களா? 3 நூல் நம்மளுக்கு கம்பல்சரி வேணும். சரியா? ஒரு நூல் கட் ஆயிடுச்சுன்னா கூட நம்மளுக்கு தையல் விழாது. இப்படிதான் இருக்கும் தைக்கும் போது. சரியா? நான் செல்ஃபிலேயே வச்சு எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து சாரி வீடியோ எடுக்கிறதுனால தச்சு காட்டுங்க. நான் தைக்கிற வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். சரியா? அப்ப நிறைய பேர் வந்து செலக்ட் ஆனதுக்கு ரொம்ப சந்தோஷங்க, ரொம்ப சொல்லியிருந்தீங்க, வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்க அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி. அடுத்த பேமெண்ட் வந்து எனக்கு இன்னும் இந்த மாசம் பேமெண்ட் வந்து இன்னும் வரல. பேமெண்ட் வந்து நம்மளுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கு. சரியா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பற்றின ஃபீட்பேக் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ ஆயில் விடுறது, இப்போ ஓவர்லாக் மிஷின்ல ஆயில் எப்படி விடுறதுன்னு நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அப்போ இப்போ ஆயில் பொரியல் எழுதிருக்கு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ஒரு டிராப் நிறைய விட வேணா, ஒரு டிராப் மட்டும் விட்டா போதும் சொன்னாரு மெக்கானிக். சரிங்களா? இங்கெல்லாம் வந்து நம்ம ஆயில் விடணும். சரிங்களா? அப்பதான் வந்து அப்போ நம்ம டஸ்ட் எல்லாம் இருக்குன்னா ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கு, நம்ம அதை வச்சு ப்ரஷ் மாதிரி வச்சு கிளீன் பண்ணிக்கணும். சரிங்களா? ப்ரஷ் மாதிரி வச்சுட்டு, இல்லைன்னா இந்த இது இருக்குல்ல, இதை வச்சு நம்ம இந்த டஸ்ட் எல்லாம் நம்ம உள்ள இருந்து எடுத்துக்கணும். டஸ்ட்டை மட்டும் அடிக்கடிக்கு வந்து நம்ம கிளீன் பண்ணிட்டே இருக்கணும். சரிங்களா? அதுதான் மெயின். இல்லைன்னா வந்து நமக்கு டஸ்ட் நிறைய சேர்ந்துடும். இப்போ உள்ள இருக்க டஸ்ட்லாம் நம்ம இது மாதிரி சிண்டா வச்சு நம்ம எப்படி எடுத்து போட்டுக்கணும். சரிங்களா? நல்லா வந்து எப்பவுமே நம்ம ரொம்ப டஸ்ட் சேராம நம்ம பார்த்துக்கணும். மெயின் அதுதான். எந்த மிஷினா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் டெய்லி வேலை முடிச்ச உடனே தொடச்சி நம்ம வச்சுக்கணும். இந்த இடம்லாம் இருக்குல்ல, ப்ரஷ் வச்சு நம்ம கிளீன் பண்ணா கொஞ்சம் வந்துடும். சரிங்களா? நானே இப்போ இன்னைக்கு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்குதுன்னா நான் அது அப்புறமா துடைக்கணும். இது நீங்க வந்து நான் ஞாபகமா வந்து அது மாதிரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? தொடச்சிட்டே இருந்தா நம்ம வந்து அழுக்காவாம இருக்கும். ஓகேவா?
ஒரு ப்ரஷ் வச்சுட்டு நம்ம கிளீன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த வீடியோ எப்படி இருக்கு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இப்ப பாருங்க, நான் வந்து எல்லாமே உங்க நூல் கோக்கத்தை சொல்லிட்டேன். மெக்கானிக் வந்து வாங்கி வந்ததுக்கு அப்புறம் நான் இதை எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போகும் பாருங்க. எப்படி இருக்கும், பேக்கிங் எப்படி இருக்கும், மெக்கானிக் எப்படி சொல்லி கொடுத்தாரு அப்படியுமே உங்களுக்கு நான் வீடியோவை போடுறேன். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மியூசிக் தான் வரும். சரியா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து நிறைய பேருக்கு ஓவர்லாக் மிஷின் பத்தி தெரியாது. யாருக்காவது மெக்கானிக் நம்பர் வேணும்னா சொல்லுங்க, நான் உங்களுக்கு கமெண்ட்ல சொல்றேன். சரிங்களா? நான் இது வாங்கி கொஞ்ச நாள் கழிச்சு தான் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் எதை பத்தியுமே நம்ம சொல்லணும் எப்பவுமே. அதனால வந்து நான் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோவே போடுறேன். ஏன்னா நான் வாங்கி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு விஷயத்துக்கு தெரியாம நான் வீடியோ சொல்லக்கூடாது. அதனால தான் வந்து நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். ஓவர்லாக் மிஷின் கம்பல்சரி நம்ம எல்லா டெய்லர்களுக்கும் ஒன்று தேவை. அதனால பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இது நல்லா இருக்கும், உங்களுக்கு வாங்கிக்கோங்க. சரிங்களா? பெரிய காசு இருக்குன்றவங்க 15,000 16,000 அது மாதிரி வருது. அது மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லை என்கிட்ட இவ்வளோதான் இருக்கு, பட்ஜெட் கம்மியாக இருக்குன்னா நீங்கள் இதுமாரி ஒரு 7,000 ஒரு கொடுத்து வாங்கிக்கோங்க. 4,000 ஒன்று, அதாவது பழசெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4,000 அதுமாரிலாம் கிடைக்குது. அதுமாரி யாருன்னா கொடுத்தாங்கன்னா பார்த்து வாங்கிக்கோங்க. இருந்தாலும் புதுசு வாங்குறது நான் எப்பவுமே பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, உங்கள் ஓவர்லாக் மிஷின் பற்றி நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேற என்ன டவுட் இருந்தால் எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரேட்டை பற்றின வீடியோ வந்து நான் வந்து லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். பெரிய வீடியோவில் 26ல் எவ்வளோ ரேட்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேவைப்படுறவங்க இந்த வீடியோ போய் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.